வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம மங்குஸ்தான் பற்றி பார்க்க போகிறோம். மங்குஸ்தான் இதை பழங்களின் ராணின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழம் அதிக மழை, அதிக ஈரப்பதம் உள்ள குளிர்ச்சியான இடத்துல வளரக்கூடியது. இந்த பழம் மலைப்பகுதிகளில் அதிகம் கிடைக்கும். பழத்தில் முக்கியமாக சொல்லணும்னா இந்த பழத்தில் விதை உருவாகிறது ரொம்ப அரிதுங்க. விதை கிடைச்சிதுன்னா பழத்தை சாப்பிட்டோன்னே விதை எடுத்து பயிர் பண்ணிடுங்க. இல்லைனா அதோட முளைப்பு திறன் ரொம்ப கம்மி, விதை முளைக்காது. மங்குஸ்தானில் என்ன தான் இருக்குது வாங்க பார்க்கலாம். இதில் பேட் கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபைபர் அண்ட் ஃப்ரக்டோஸ் ரிச்சாக இருக்குது. இதில் இருக்கிற ஃப்ரக்டோஸ் ஆனது குளுக்கோஸாக ஈஸியாக ரெடியூஸ் ஆகக்கூடியது. அதனால் நம்ம சாப்பிட்டோன்னே உடனே நம்மளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகக்கூடியது. இதில் பேட் கொலஸ்ட்ரால் கம்மியாகவும் எனர்ஜி அதிகமாகவும் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோலாம் போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.